வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதே மகாராஷ்டிராவில் திடீர் திருப்பம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உத்தவ் தாக்கரே பாதை மாறி போகிறாரு, மாநகராட்சி தேர்தலில் தனித்து நிற்கிறேன்னு வேறு சொன்னார். இன்னொரு பக்கம் ஷிண்டே கட்சியிலேருந்து அதனுடைய முக்கியமான எம்பி சொல்கிறாரு, இல்லை உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து 4 எம்எல்ஏக்கள் 5 எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவும் அவங்க பையன் மட்டும்தான் இருப்பார், எல்லோரும் ஷிண்டே கட்சிக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரில. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக உத்தவ் தாக்கரே கட்சி எப்படி இவ்வளோ ஒரு கடினமான முடிவு எடுத்தது நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா உத்தவ் தாக்கரே வீட்டில் போய் சரத்பவார் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் எடுத்த முக்கியமான முடிவு அது காங்கிரஸுக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய முடிவு. என்ன அந்த முடிவு? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்று சேர போகிறாங்க. சரத்பவார் இருக்கக்கூடிய 8 எம்பிக்கள் பிஜேபிக்கு வர போகிறாங்க. வந்ததுன்னா நிதிஷ், நாயுடு இவங்களுக்கு ஒரு பெரிய செக் வைக்கலாம். ஏற்கனவே ஜெகன் கட்சியிலேருந்து ஒரு 4 வரப்போகிறாங்க. அதெல்லாம் பிளான் இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரத்பவார்லேருந்து ஒரு 8 நாள் 12 ஆச்சு. 12 வந்துட்டா நிதிஷ்குமார் தயவு நமக்கு தேவையில்லை. பிஜேபிக்கு அந்தளவுக்கு எண்ணிக்கையிலான எம்பிக்கள் இருப்பாங்க அப்படின்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது. அப்போ நம்ம சொன்னோம், இது நடந்ததுன்னா கண்டிப்பாக நாயுடுக்கும் நிதிஷ்க்கும் ஒரு செக்கு தான். அவங்க கொஞ்சம் உதறல் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடி நாயுடும் நிதிஷும் அது வேறு ஒரு கணக்கு ஓடிட்டு இருக்குது. ஏன்னா பீகார் எலெக்ஷன் வருது. பீகார் எலெக்ஷன் வரைக்கும் நிதிஷை கழட்டி விட்டால் தனியாக தான் நிற்கணும். நிதிஷ் பையன் வேறு உள்ளே வரங்கிறார், அது வேறு ஒரு பஞ்சாயத்து. இப்படி போயிட்டு இருக்கும் போது வரக்கூடிய மாநகராட்சி மும்பை மாநகராட்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா மும்பை இது மகாராஷ்டிரா மாநகராட்சி, அது குறிப்பாக மும்பை உத்தவ் தாக்கரே சேனா எப்பயுமே சிவசேனாவோட கோட்டைன்னே சொல்லலாம். இப்போ மேற்கு மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சரத்பவார், அமராவதி பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ், இங்கெல்லாம் கொஞ்சம் கோட்டையாக இருக்கும். ஆனால் போன தேர்தலில் கோட்டை கீட்டெல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. ஃபுல் பிஜேபி அடித்து தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரோல் மிஷின் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, முடிஞ்சு போச்சு. இப்போ மாநகராட்சியில் தனித்து போட்டிடுவன்ட்டார் உத்தவ். வந்த கருத்து கணிப்பு எல்லா கீப்பரில் பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே தனிச்சு நின்னான்னா தானே கீனை எல்லாத்துலேயுமே ஷிண்டே ஜெயிச்சிருவாருன்னு கருத்து எழுப்பு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தானே, இந்த பூனே, பிம்ப்ரி, சிஞ்சுவா, பூனே ரூரல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனே தான் அவருடைய சொந்த தொகுதி. அது நம்ம ஷிண்டேவோடது. ஷிண்டேவை அடிக்கணுங்கிறதுல உத்தவ் தாக்கரே ரொம்ப தெளிவாக இருக்கார். அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க? உத்தவ் தாக்கரே தேவேந்திர பட்னாவிஸை போய் பார்க்குறாரு. தேவேந்திர பட்னாவிஸை உத்தவ் பார்க்கறதுக்கு அப்புறம், இல்லைங்க ரொம்ப நல்லவருங்க தேவேந்திர பட்னாவிஸ்னார். அதுக்கப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் இல்லை உத்தவ் தாக்கரேலாம் சூப்பரான ஆள் அப்படின்னாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு இந்துத்துவா தான். இவர் ஷிண்டே எல்லாம் ஒரே, என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் ஒரே இந்துத்துவா தான். அதனால் யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் நாட்டுக்கு நல்லதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தவ் தாக்கரேட்ட என்ன உறுதிமொழி கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னமோ ஒரு டீலிங் நடந்திருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிண்டே கட்சிக்கு உத்தவ்லேருந்து யாரும் போக மாட்டுறாங்க. இவ்வளவு நாளாக நாங்கள் இது நிற்போம், நாங்கள் தனிச்சு நிற்போம்னு சொல்லிகிட்டு இருந்த உத்தவ் சரத்பவார் போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, சஞ்சய் ராகவத் சொல்கிறார் எம்பி, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இணைந்து போட்டிடுவோன்னு. என்னப்பா 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா கூட்டணிலாம் இல்லைன்னீங்க, இப்போ என்ன இந்தியா கூட்டணி மேலே பாசம்? ஏன்னா எல்லா விஷயம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, ஏன்னா அவர் சொல்கிறது உத்தவ் தாக்கரே கட்சியில் சொல்கிறது இல்லை பூனேயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பூனே ரூரல், பிம்ப்ரி, சிஞ்சுவா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் கலந்து பேசணும். வேணாம் நம்ம தனித்து நிற்க வேணாம், காங்கிரஸும் இவருங்க வேணும், நம்ம சரத்பவார் வேணும்ட்டாங்க, அதனால் கூட்டணி. ஆனால் மும்பை மாநகராட்சியில் மட்டும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நாங்கள் தனியாக நின்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து. ஏன்னா ஏன் உத்தவ் தாக்கரே இந்த முடிவு எடுக்கிறாரு? அதென்னங்க மும்பையில் போய் நீங்கள் தனியாக நிற்பீங்க, இந்த ஊரெலாம் என் கூட்டணி? என்னென்னா ஷிண்டே அப்படிங்கிற ஒருத்தர், அவர் போன தடவை எம்எல்ஏ நிற்கும் போதே தானேலாம் அவருடைய என்னோட ஏரியாவில் தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். உத்தவ் என்ன நினைக்கிறார்? இப்போ பிஜேபி அடிக்க முடியாது, சென்ட்ரலில் ஸ்டேட்டாக இருக்கான், ஸ்டேட்லேயும் இருக்கான். அடிக்க வேண்டியது யாரை? ஷிண்டேவை. அப்போ ஷிண்டே தான் நமக்கு பிரச்சனை. ஷிண்டேவோட அடிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? எந்த தொகுதியில் ஷிண்டே வலுவோ அந்த தொகுதியில் நம்ம கூட்டணியில் நிற்போம். ஏன்னா ஷிண்டே கூட்டணியோட வராரு, பிஜேபி துணை நிற்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷிண்டே உள்ளே வர்றதுனால 2 விதமான நன்மை. என்ன? பட்னாவிஸ்ட்டை உத்தவ் சொல்லியிருப்பார்ல, ஏங்க இந்த மாதிரி நான் இந்தியா கூட்டணிக்கு போகிறேன், நான் நிற்க போகிறேன், எப்படியும் ஐயா ஷிண்டே நிறையா தொகுதிகள் கேட்பார். எங்கே? தானேயில் தான் கேட்பார். கேட்டார் ஏற்கனவே, ஏன்னா அவரோட சொந்த தொகுதி. மும்பையில் கேட்க மாட்டார். அதனால் நீங்கள் மற்ற தொகுதியில் வச்சுக்கலாம், தானேயில் நாங்கள் மோதிக்கிறோம் விட்டுருங்க.
கண்டிப்பாக டீலிங் பேசியிருப்பாங்க. இல்லை அதனால் என்ன ஆகுது, இப்போ உத்தவ் தாக்கரே தானேல நிற்பார். அவர் எதிர்த்து நிற்கக்கூடியது யார்? ஷிண்டே. பிஜேபி எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஏன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கோங்கப்பா, யார் நல்லா வந்தாலும் நமக்கு நல்லது தான். அப்போ இன்றைக்கி தானே தொகுதி மற்ற ஏரியாவில் எல்லாருமே ஒரு 5 மாநகராட்சியில் முழுக்க இந்தியா கூட்டணி கிளம்பிறங்குது. ஷிண்டே வேறு அங்கே கேட்டிருக்காரு. அதனால் ஷிண்டேக்கு ஒரு டஃப் ஃபைட்டு தான். உத்தவ் தாக்கரே என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக தானேல ஷிண்டே நிறையா கேட்குறாருன்னு தெரியும், உள்ள விவகாரம் தெரியும் உங்களுக்கு. ஷிண்டே நிற்கும் போது அவரை தோக்கடிச்சிட்டோம்னா பாருங்கள், எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சார், இப்போ வந்து தோத்துட்டாரு அப்படிங்கிற உரை ஏற்படுத்த முடியும். ஒன்று, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாளாக 3 நாளைக்கு முன்னாடி பஸ் கட்டணம் 15% ஏற்றிருக்காங்க. 15%. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 100 ரூபான்னு 115 ரூபா டிக்கெட்டு. இது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ரொம்ப பாதிக்குது. ஒரு பக்கம் 2100 ரூபா கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பிடுங்குறீங்களேன்ட்டு. இது கண்டிப்பாக மாநகராட்சி தேர்தலை பாதிக்கும். மாநகராட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்களோட வெயிட்டு முக்கியம். ஏன்னா கம்மியான எண்ணிக்கை தான், ஆளோட வெயிட்டு முக்கியம். வெயிட்டான ஆளுங்க நிறைய பேர் வந்து இப்போ சிவசைவ உத்தவ்கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அதனால் உத்தவ் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இது நல்ல முடிவா அப்படின்னா, இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு, மறுபடியும் இவங்க தனித்தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி, ஷிண்டே, அஜித் பவார் சூப்பராக ஜெயிப்பாங்க. அப்போ சரத்பவாருக்கு என்ன எண்ணம், தானும் மாநகராட்சியில் அதிக சீட்டு வரணும். உத்தவுக்கு என்னன்னா நம்மளும் மாநகராட்சி அதிக எண்ணம். காங்கிரஸுக்கு அது எண்ணம். 3 பேர் ஒன்றா நிற்போம், ஓரளவுக்கு அடிக்க வேண்டியது அடிப்போம். மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஷிண்டேவுக்கோ அஜித் பவாருக்கோ பெரிய எண்ணிக்கையிலான சீட்டு பிஜேபி கொடுக்காது. அப்போ அங்கே கோஷ்டி சண்டை வரும். அதுவும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி தானே ரூரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிம்ப்ரி, சிஞ்சுவா இங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஷிண்டே நின்னாலும் வேட்பாளர் நிற்பாங்க. ஆனால் என்னென்னா ஷிண்டேவை அடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்தியா கூட்டணி இங்கே வலுவாக தான் இருக்கும் அந்த ஏரியாலலாம். அதனால் ஷிண்டேவுக்கு ஒரு பிரச்சனை தான். இன்னொன்று, ஷிண்டே ஜெயிக்கிறது பிஜேபி விரும்பாது. எம்எல்ஏ சீட்டுக்கு விரும்பும். இது மாநகராட்சியில் எதுக்கு அவங்க விரும்புகிறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு மட்டம் தட்டுமோ தான் பார்ப்பாங்க. நாங்கள் தான் கிங்குன்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, ஷிண்டே கட்சியில் இருக்கவர் சொல்கிறாரு, நாங்கள் 54 சீட் வந்துட்டோம், அதனால் நாங்கள் வந்து வலுவாக இருக்கோம், நாங்கள் தான் உண்மையான சிவசேனான்ட்டு. சிவசேனா 2 பேரும் 2 பிரிவாக இருந்து வீணாக போனால் தான் பிஜேபிக்கு நல்லது, காங்கிரஸுக்கும் அதுதான் நல்லது. 2 பேரும் அப்படியே இருக்கட்டும், உடைஞ்சது தான். இவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது, இவங்க 2 பேரும் வரவே விடக்கூடாது அப்படின்னு அவங்க 2 கட்சியும் நினைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே ஒரு முடிவை எடுத்து விட்டார். அப்படின்னா வரக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணி நிற்க போகுது. ஒரே ஒரு மாநகராட்சியை தவிர இது ஒரு நல்ல கடும் போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா போன தடவை நின்று அதே கூட்டணி தானே. இந்த தடவை தெரிஞ்சிடும்ல, போன தடவை எலக்ட்ரானிக் மிஷின்னாங்க, இந்த தடவை எப்படி இறங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே எடுத்த முடிவுக்கு ஷிண்டேக்கு ஒரு பெரிய அடி தான். ஏன்னா தானே எல்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார், தனியாக வருவாங்க அடிச்சலாம் நினச்சாரு. அதற்கு ஒரு பெரிய செக் வச்சுருக்காரு. இது மாதிரி தாங்க இருக்கணும், ஈகோலாம் விட்டுட்டு வரணும். நம்ம காரியம் தான் பெருசு, வீரியம் பெருசு இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் ஷிண்டே நல்லவரா உத்தவ் தாக்கரே நல்லவரா, 2 பேரும் மோசமானவங்க தான், மாற்றுக்கிறது. 2 பேருமே இந்துத்துவாவில் ஊர்னவங்க தான். இவர் வேறு அவர் வேறுலாம் இல்லை. என்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு அன்னைக்கு பாபர் கோயிலை போட்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்னு ஒரு ட்வீட் போடுறாரு நம்ம உத்தவ் கட்சியில் இருக்க ஒருத்தர். அப்போ அந்த கட்சியை பற்றி நம்ம என்ன பேசுறது? மதச்சார்பற்றவங்களாம் இல்லை அவங்களுக்கு, 2 பேரும் மதத்தை சார்ந்தவர்கள் தான். என்ன ஒன்று, அவர் பிஜேபியோட ரொம்ப திக்கஸ்ட் மதச்சார்பற்று நிற்கிறார். இவர் ஓரளவுக்கு மதச்சார்பின்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டணியில் நிற்கிறார். அதுக்காக உத்தவ் ஜெயிக்கலாம் முடியா? மற்றபடி ஷிண்டே உத்தவ் 2 பேர் வளர்ந்தாலும் நாட்டுக்கு நல்லதல்ல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.